சென்னை ஒக்கியம் துரைப்பாக்கம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த பெண் கஞ்சா வியாபாரி ஒருவர் நேற்று முன்தினம் போலீசாரால் 18வது முறையாக கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இவர் திமுக அமைச்சர் மா. சுப்பிரமணியனுடன் எடுத்த புகைப்படங்களை வெளியிட்ட அண்ணாமலை ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தமிழ்நாட்டில் கஞ்சா நடமாட்டமே இல்லை என கூறிய சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கஞ்சா விற்பனை செய்த பெண்ணுடன் புகைப்படம் எடுத்துள்ளதாகவும், ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீது பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட பாலியல் குற்றவாளி ஞானசேகரனுடனான புகைப்படத்துக்கு பல காரணங்களை சொல்லி மழுப்பிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பலமுறை கைது செய்யப்பட்ட கஞ்சா வியாபாரியுடனான புகைப்படத்துக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அந்த பெண் கஞ்சா வியாபாரி 196வது ஆ வட்ட கண்ணகி நகர் திமுக துணை செயலாளர் என குறிப்பிடப்படுவதாகவும், அமைச்சர்கள் வரை நெருக்கமாக இருக்கும் போதைப் பொருள் வியாபாரிகள் மற்றும் பாலியல் குற்றவாளிகள் திமுகவை தங்கள் கூடாரமாக வைத்திருப்பதில் ஆச்சரியம் இல்லை என கூறி குற்றம் சாட்டியுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.